ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் ரொம்ப குழம்பி போயிருந்தார். உயர்நீதிமன்றம் வேற நமக்கு எதிராகவே உத்தரவுலாம் பிறப்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு அப்புறம் அவ்வளோதானா? நம்மள காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? அப்படின்னு விஜய் அவர்கள் ரொம்ப குழம்பி போயிருந்தார். ஏதா பாதவர்ஜனா காணோம், புஷி ஆனந்தா காணோம், நிர்மல் குமார காணோம், யாருமே காணோம். என்ன இது மாரி தனியா விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு விஜய் அவர்கள் புலம்பி தள்ளின்னு இருக்காரு. நான் இருக்கேன் சார். நீ ஏன் சார் கவலைப்படுற? அப்படின்னு 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, விஜய் அவர்கள சந்திச்சதா தகவல் வந்திருக்கிறாங்க. பைல்வான் ரங்கநாதன் சொல்ற கருத்தின் அடிப்படையில இந்த சம்பவம் நடந்திருக்குமோ, நடந்திருக்கலாம் அப்படின்னும் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்படி என்னப்பா நடந்தது? என்ன சம்பவம் நடந்தது? என்னதான் சொல்ல வர? அப்படின்னு எல்லாரும் நீங்க கேட்கிறீங்க. சொல்றேன். என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா, கரூர்ல இப்படி ஒரு பெரும் துயர சம்பவம் நடந்துச்சு. பிரச்சாரத்த முடித்துக்கொண்டு இந்த மாரி ஒரு இஷ்யூ பெருசாக போது அப்படின்னு முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அவசரமா கரூர்ல இருந்து என்ன பண்ணாரு, சென்னைக்கு வந்தாரு விஜய் அவர்கள். சென்னைக்கு வந்துட்டு பனையூர் அலுவலகத்துல உட்கார்ந்து சம்பவம் எப்படி நடக்குது, என்னென்ன இஷ்யூ நடக்குது, அப் டு டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாரு விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு பட்டினப்பாக்கம் பில்டிங்க்கு வந்தார். பட்டினப்பாக்கோட வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு அங்க குருமூர்த்திய சந்திச்சாரு. பாஜக பிரமுகரெல்லாம் சந்திச்சாரு. அப்படின்னு எல்லாருமே பரபரப்பா பேசப்பட்டாங்க. குருமூர்த்தி அவர்களுடைய தரப்புல இருந்து நான் எதுக்கு சந்திக்கணும் அப்படின்றதெல்லாம் பேச்சுக்கள் வந்தது. ஆனா உண்மையிலேயே விஜய் அவர்கள் குருமூர்த்திய சந்திக்கல. பாஜக பிரமுகர்களை சந்திக்கல. எந்த கட்சி நிர்வாகிகளும் தன்னுடைய சொந்த கட்சி நிர்வாகிகளையும் சந்திக்கல. ஜான் ஆரோக்கியசாமியும் சந்திக்கல. யாருமே சந்திக்கல. எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. அடுத்தது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றது விஜய் அவர்கள் சுயமா யோசிச்சிருக்கிறாரு அப்படின்னு இங்க ஒரு தகவல் இருக்கு. அப்படி யாரதான் சந்தித்தாரு அப்படின்னா, பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களையும் லிங்குசாமி அவர்களையும் சந்தித்திருக்கிறார். இதுல இயக்குனர் சங்கர் அவர்களை மட்டும் தனியா சந்திச்சு பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, திரும்பவும் படத்துல நடிக்கணும், கதைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை டிஸ்கஷன்ல ஈடுபட்டிருக்காங்க. ஸோ சங்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம்னா, பிரம்மாண்டமா அவர் என்ன பண்ணுவாரு, பட அமைப்புகள்லாம் குடுப்பாரு. அது மாத்திரம் இல்லாம, ஊழல், சமூகத்துல நடக்கிற அட்டூழியங்கள், சமூகத்துல நடக்கிற சீர்கேடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய படத்தின் மூலியமா என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துவார். நீங்க ஆரம்பத்துல ஜென்டில்மனா இருக்கட்டும், அதே போல முதல்வன் படமா இருக்கட்டும், எல்லாமே நீங்க எடுத்து லவ் ஸ்டோரியும் குடுத்திருக்காரு. அட் சேம் டைம் இந்த மாரி அரசியல் படங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காரு, குடுத்திருக்காரு. லஞ்சம், ஊழல் இந்த மாதிரி இடத்துலலாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, குடுத்திருக்கிறார். சோ இப்போ முதல்வன் படத்தை நம்ம பார்ட் 2 பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே முதல்வன் படம் வந்தது பாத்தீங்களா, அதுக்கப்புறம் முதல்வன் 2 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆரம்பத்திலேயே ஒரு ஆசை இருந்தது. அத அர்ஜுனை வச்சு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானும் அவரு போட்டிருந்தாரு அப்படின்ற ஒரு தகவலும் இங்க பேசப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் நடந்த கால சூழ்நிலைகள் எல்லாமே அவரை மாற்றி அடுத்தடுத்த படங்களை கொண்டது. இப்ப இந்தியன் படத்தை கூட நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுல லஞ்சம் ஊழலை பத்தி பேசியிருப்பாங்க கமல் சார். இந்தியன் 2 அப்படியே எடுத்தாரு. இந்தியன் 2 வந்து அவருக்கு பெருசா கை கொடுக்கல அப்படின்னாலும், ஆனா அந்த கனவு ப்ராஜெக்ட், அது கனவு படம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதே போலதான் முதல்வன் 2வும் கனவு படம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசப்பட்டிருந்தது. இப்போ முதல்வன் 2 அர்ஜுனை வச்சு எடுக்கலாமா அப்படின்னு அப்பவே பேசப்பட்டிருந்தாலும் கால சூழ்நிலை அவரை மாற்றி மாற்றி கொண்டதுனால இப்போ ஏன் முதல்வன் 2 படத்தை நம்ம விஜய் வச்சு எடுக்க கூடாது அப்படின்னு அங்க டிஸ்கஷன் போயிருக்கு அப்படின்ற தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. விஜய் அவர்களுக்கு ஜனநாயகம் படம் ஒரு அரசியல் படமா இருக்குமா அப்படின்ற சந்தேகம் இது வரைக்கும் இருக்கு. ஆனா சில போஸ்டர்கள் வெளியே வரும்போது இல்ல இது அரசியல் குறித்த படம் தான் அப்படின்னு கொஞ்சம் ஊர்ஜிதப்படுத்த முடிந்தது. சாட்டையை சுழற்றி நான் ஆணையிட்டால் அப்படின்ற போஸ்டர் வந்தது. அது மாத்திரம் இல்லாம செல்ஃபி மோட்ல தொண்டர்கள் நிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்லாம் வந்தது. சோ இப்படியா இருக்கும் பொழுது இது அரசியல் படம் தான் அப்படின்னு பேசப்பட்டது. திடீர்னு காவல்துறை உடையில விஜய் அவர்கள் நடிச்ச அந்த பட காட்சிகளை கொஞ்சம் கசிய ஆரம்பிச்சது. இதுல இது போலீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கதை அப்படின்னு பேசப்பட்டது. எதுவா இருந்தாலும் முதல்வன் 2 படத்துல விஜய் அவர்கள் கமிட் ஆயிருக்கிறாரு. முதல்வன் 2 படத்துல விஜய் அவர்கள் நடிக்கிறாரு. சோ பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர் படத்துல விஜய் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னு உறுதிப்படுத்தப்படலனாலும் அரசல் புரசலா தகவல் பண்ணிருக்கு. பைல்வான் ரங்கநாதனும் அதை தான் பதிவு பண்றாரு. ஏன்னா நீங்க விஜய் அவர்கள் இந்த கரும் துயர சம்பவத்துல இருந்து மீள்வதற்கும் அரசியல இருந்து கொஞ்சம் அவருக்கு கேப் வேணும், இடைவெளி வேணும் அப்படின்றதுனா படம் நடிச்சுக்க போலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கிறாரு அப்படின்னா. முதல்வன் படம் முழுக்க முழுக்க அரசியல் சார்புள்ள படம்.
அங்க ரகுவரனா சிஎம்மா நடிச்சிருப்பாரு. இவரு நம்ம அர்ஜுன் அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டரா நடிச்சிருப்பாரு. எப்படி இது ரிப்போர்ட்டர் கையில போச்சுன்னா எப்படியெல்லாம் சீர்திருத்தம் பண்ணலாம்? ஏன் முதல்வர் வேலை இதுதானா? இப்படி கூட நடத்தலாம். இப்படி அந்த ஒரு நாள் முதல்வர் அப்படின்ற ஒரு சம்பவம் நாட்டையே ஒரு உலுக்குச்சு. மக்கள் மத்தியில ஒரு பெரும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. ஒவ்வொரு முதல்வரும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்பா. முதல்வன் படத்துல அர்ஜுன் நடிச்சார்ல, ஒரு நாள் முதல்வரா நடிச்சாரு. ஒரு நாள்லயே இவ்வளவு வேலை செய்ய முடியும்னா இவங்க 5 வருஷம் ஆள போறாங்க. இந்த 5 வருஷத்துல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேர் ஆசை என்ன பண்ணாங்க அந்த காலகட்டத்துல உண்டாச்சு. எல்லார் மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாச்சு. ஒரு முதல்வர்னா இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த எப்படி கண் முன்னாடியே வந்து கொண்டு வந்து நிப்பாட்டினாரு சங்கர் அவர்கள். இப்போ அதே பேட்டர்ன்ல முதல்வன் 2 ஏன் எடுக்கக்கூடாது? இப்போ இந்த காலகட்டத்துல முதல்வர்கள் எப்படி இருக்கலாம்? அது விஜய வச்சு எடுத்தா கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் அரசியல்ல கொஞ்சம் இன்னும் ஒரு படி மேல ஏறலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரை கூப்பிட்டு ஏன் முதல்வர் 2 எடுக்கக்கூடாது? அதுக்கு நீங்க கதையை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்க பேசப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. சங்கர் தரப்புல இருந்தும் இல்ல கதைலாம் ரெடியா இருக்கு, இது ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க எப்போ சொன்னாலும் ஓகே சொல்லலாம் அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. ஆக மொத்த விஜய்க்கு அரசியல் செட் ஆகாது அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு வந்தாங்க. இப்ப கடைசியில விஜய் எடுக்கிற முடிவும் அப்படியேதான் இருக்குமோ அப்படின்னு தான் எல்லாரும் இங்க யோசிக்க வைக்குது. ஏன்னா இப்போ ஒரு அரசியல் கட்சியில நீங்க உள்ள வந்துட்டீங்க. இதுல ஏற்றமும் இருக்கும், தாழ்வும் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ஸ்பேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு சிக்கல் வரும்போது அந்த சிக்கல்ல இருந்து எப்படி நம்ம வெளியே வரணும்னு கத்துக்கணும். ஒரு புகழ்ச்சி, ஒரு பெருமை அப்படிங்கிற போது அதுல எப்படி நம்ம தாழ்ந்து இருக்கணும் அப்படின்றதும் கத்துக்கணும். இதுதான் தலைமை பண்புக்குள்ள ஒரு பெரிதான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் தலைமை பண்புக்கு சரியா இல்ல. ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னா இந்த சிக்கல்ல இருந்து எப்படி நம்ம தப்பிச்சு அடுத்தவனை கைய காட்டணும், அடுத்தவன் மேல தப்ப போடணும் அப்படின்ற யோசிக்கிறாரு கண்டி. அந்த சம்பவத்துக்கு தலைமை ஏற்று நான் தான் பொறுப்பேற்றுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்கன்னு மக்கள் முன்னாடி வந்து நின்னுன்னா மக்கள் நிச்சயமா மன்னிப்பாங்க அப்படின்னு தான் இங்க நம்புனேன். ஏன் ஜெயலலிதா அவர்கள் தவறே செய்யலையா? சொத்து குவிப்பு வழக்குல சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனா இருந்தாலும் மக்கள் இடத்துல அவங்க உண்மையா இருந்தாலும் மக்கள் அவங்களை அங்கீகரித்தாங்க. மீண்டுமாய் முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க. அவங்கள வந்து மக்கள் வந்து ஒன்னும் கைவிட்டுறலையே. சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தாங்க. சொத்து குவிப்போட குற்றவாளி, முதல் குற்றவாளி அவங்க தான். போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து மக்கள் முன்னாடி போய் நின்னாங்க. அவங்கள மக்கள் அங்கீகரித்தாங்க. பாஜக கூட கூட்டணி வச்சாங்க. நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் நான் தப்பு செய்ய மாட்டேன். மக்கள் முன்னாடி போய் நின்னாங்க. அந்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சாங்க. இப்படியாய் மக்கள் மத்தியில முன்னாடி வந்து நீங்க நின்னிருந்தீங்கன்னா மக்கள் உங்களை மன்னிச்சிருப்பாங்க, உங்களை அங்கீகரிப்பாங்க. ஆனா நீங்க ஓடி போய் ஒளிறீங்க. அது மாத்திரம் இல்லாம நீங்க காப்பாற்றப்படனா மத்தவனை நீங்க கை காட்டுறீங்க. இதுதான் மக்களுக்கு பிடிக்காத காரியம். இன்னைக்கு விஜய் அவர்கள் அரசியல இப்படி ஒரு பட்ட சம்பவம் நடந்துருச்சு, இனி அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம போக முடியாதுன்னா சினிமாலே சேஃப் ஜோனா நம்ம இருந்தோம்னா சங்கர் அவர்களை கூப்பிட்டு என்ன பண்ண போறாரு, முதல்வன் 2 படத்துல நடிக்க போறதா தகவல் வந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களுக்கு அரசியல் வரல அப்படின்னா சினிமாவிலாச்சுன்னா அரசியல் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சினிமால நடிச்ச எம்ஜிஆர் மாதிரி இவர் என்ன பண்றாரு, சினிமால அரசியல் பேசி பேசி மக்கள் இடத்துல ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் முழுசா அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட நமக்கு எழும்பதா செய்து. கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் பட்டினப்பாக்கத்துல இந்த 2 பேரை தான் சந்திச்சிருக்கிறாரு. முதல்வன் 2 படத்துல விஜய் அவர்கள் நடிக்க போகிறாரு. இதுக்கு சங்கரும் ஓகே சொல்லிட்டாரு, விஜய் அவர்களும் ஓகே சொல்லிட்டதா தகவல் அரசல் பரசலா பரவின்னு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.